அதாவது முன்பாட்டுல சொன்னார். பாங்கில் வரும் மனையறத்தின் பண்பு வழாமையில் பயில்வார். அப்படி இருந்தவங்க அந்த மனையறம்னா என்ன அப்படிங்கிறத காட்டுறாங்க பாருங்க. நம்பன் அடியார் அணைந்தால் நல்ல திருவமுது. இதுதாங்க மனையறம். மனையறத்தின் பண்பு என்ன அப்படின்னா, நம்ம சேர்த்து வைத்துக் கொள்வது அல்லங்க. சேர்த்து வைத்து நம்ம வருகின்ற தலைமுறைக்கு குடுப்பதுங்கிறது தான் நம்ம மனையறத்துக்கு ஒரு பெரிய செயலா வச்சுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க. ஆனா மனையறம் அது இல்லன்ட்டாருய்ய. காரைக்கால் அம்மையார் காத்தான். மனையறம்னா என்ன அப்படின்னா, பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய அடியார்களா அவங்களுக்கு நெறைய குடுன்ட்டாங்க. நல்ல திருவமுது அளித்தோம். நல்ல திருவமுது. அமுது இல்லங்க, நல்ல திருவமுது. அத குடுக்கணும். அடுத்து சொல்றாங்க பாருங்க. செம்பொன்னோ, நவமணியோ, செழுந்துகிலும் முதலான தம் பரிவினால் அவருக்கு தகுதியன் வேண்டுவது குடுத்தோம். அவங்க எப்படி நெறைய தொண்டு செய்றவங்களோ, அதுக்கு ஏற்றபடி அள்ளி அள்ளி குடுக்கறது. இல்ல ஒரு அடியார மட்டும் அவருக்கு ஏற்றபடி அப்படி குடுக்கறது. இதா தகுதிங்க. தகுதிங்கிறது அதுதான். நெறைய பண்றவங்களாம் அவங்களுக்கு வரம்பில்லாம குடுக்கணும். எது? செம்பொன். அந்த காலத்துல பணம் இல்ல. பொன் தாங்க. சங்கம் தான். நல்ல மணிகள் குடுப்பாங்க. இதெல்லாம் வைத்திருந்து பயன்படுத்திக் கொள்வாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஆடைக. செழும் துகில். துகில்னா ஆடை. இதெல்லாம் அடியார்களுக்கு குடுக்கணும்னு காரைக்கால் அம்மா சொல்றாங்க. இதுதான் அறம் தாங்க. நீங்க நீங்க வந்து திருமணம் செய்து இல்லறத்துல வாழறீங்களா? இதத்தான் செய்யணுன்ட்டாங்க. ஏத்துப்போமா? ஏத்துப்போமா யாராவது? ஏத்துக்க மாட்டாங்க. வராது. படிப்போம்ங்க. ஆனா செயல்பட்டு வரமாட்டோம்ங்க. நிச்சயமா தான். சாமி அருள் செய்ய முற்பட்டு நிக்கிறாரு. அதான் 2 கனி வருதுங்க. பாங்குடைய நெற்றிக்கண் பயில் பரமதத்தனுக்கு நெறியின் கண். பாங்குடைய நெறியின் கண் பயில் பரமதத்தனுக்கு. அதாவது அவன் அந்த வணிகத் துறையில சிறந்து விளங்கினாங்க. அதுல அவ பெரிய வியாபாரம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல மாங்கனிகள் 2 அந்த வியாபார நிமித்தமா வரவங்க பெரியவங்களுக்கு ஏதாவது குடுத்துட்டு பார்த்துட்டு போவாங்க. அப்படின்னு வரும்போது 2 மாங்கனிகள் குடுக்குறாங்க. அத வாங்கிட்டு அவங்களுடைய குறை தீர்த்து அவங்க வந்தவங்களுக்கு எந்த வியாபார ரீதியில அவங்களுக்கு ஏதாவது குறை இருந்து ஏதாவது இல்ல சரக்கு குடுக்கறதோ, இல்ல வாங்கறது அது போல இருக்குங்க. அது குடுத்து இந்த 2 கனியும் இல்லத்துக்கு குடுத்து அனுப்புறான். அடுத்தும் 7 அங்க 2 அம்மையார் அத வைத்த பிறகு சாமி பார்க்கிறாரு. ஒரு அடியார அனுப்பி விடுறாருங்க. "பண அரவம் புனைந்தருளும் பரமனா திருத்தொண்டர்." பண அரவம் பாம்பெடுத்து ஆடக்கூடிய அந்த பாம்பை அணிந்த பெருமானார். பண அரவம். திருத்தொண்டர். உணவு மிகு வேட்கையினால் ரொம்ப பசி. கொடூரமான பசியோட அப்படியே வயிறெல்லாம் உள்ள சுருங்கி போய் ஒருத்தரு அம்மாவுடைய மனையில வந்து நிக்கிறாருங்க ஒருத்தர். அம்மா வாங்கன்னு உள்ள கூட்டு போறாங்க. அம்மாக்கு இது தெரிஞ்சு கொள்ளணும். மெய்த்தொண்டர் நிலைக்கென்று வந்த அடியாரை கடுமையான பசியில இருந்தாரு. நாதன் அடியாரை பசி தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முற்பட்டு நிக்கிறாங்க அம்மா. பாதங்கள் விளக்க நீர் முங்குடுத்து வந்த உடனே அந்த திருவடிய துலக்கத்துக்கு நீர்லாம் குடுத்து பரிகலம் அப்படின்னா வாழை இலை. வாழை இலை போடுறாங்க. அந்த வாழை இலை போட்ட உடனே திருவமுது குடுத்தா என்னன்னு சொல்றாங்க பாரு. ஏதம் தீர். ஏதம்னா நம்முடைய குற்றங்கள் அர்த்தம்ங்க. ஒரு அடியாருக்கு நீங்க திருவமுது குடுத்தா நம்முடைய குற்றங்கள்லாம் இல்லாமல் போகும். ஏதம் தீர் நல்விருந்து. அது விருந்தா குடுக்கக்கூடாது. நல்ல விருந்தா குடுக்கணும்ங்க. அது இன்னடிசில் ஊட்டுவா. வந்த நேரம் அது போல நேரம்ங்க. ஒரு காலையில ஒரு 10 மணி போல வந்துட்டாரு போல இருக்குது. அந்த நேரத்துல சாதம் மட்டும் தான் வடிச்சிருக்கலாம். அதனால அது கூட வந்து தயிர் போட்டு அம்மா 2 மாங்கனிகள்ல ஒரு மாங்கனி கொண்டு வந்து குடுத்து சொல்றாங்க பாருங்க. விடயவன் தன் அடியாரே பெறலரிய விருந்தானால். அடியாரை தேடி நம்ம போய் விருந்து குடுப்பது ஒன்று இருக்குங்க. தேடியே வந்துட்டா இத விட உலகத்துல நல்ல பேரு நீங்க சம்பாதிக்கவே முடியாதாம். நல்வினைய சம்பாதிக்கவே முடியாது. இறைவரே வீட்டுக்கு எழுந்தருளதுக்கு சமம். அடியார் வந்து நம்ம அடியார் வீட்டுக்கு நம்ம கூப்பிட்டு விருந்து குடுத்தோம் அப்படின்னா, இறைவரே எழுந்தருளுக்கு சமம். அதனால இறைவன் வந்தா என்ன பேரு நமக்கு கிடைக்குமோ, அந்த பேரு கிடைக்கும்னு சொல்றாங்க. அதனால்தான் பேரு இதன் மேல் இல்லை. வேற பேரு நீங்க எந்த வகையிலும் சம்பாதிக்கவும் முடியாது. அப்படின்னு சொல்லி அறிவினராய் அதான் அறிவு இருந்தா இதான் சரியான செயல்னு காட்டுறாங்க. அறிவினராய் இது செய்றவங்க என்ன சொல்லுவாங்க? அப்ப நம்ம சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க? முட்டாத்தனமா, முட்டா பயவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் என்ன செலவழிச்சுன்னு திரியிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அறிவு இருக்கிறவங்க தான் இத செய்வாங்கன்னு புராணம் காட்டுது. அறிவுடைய ஒரு தொழில் தான் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்தது. மத்தவங்கலாம் கணக்கு பார்த்துக்கிட்டு எப்போ இல்ல திருவருள் இல்லன்னு சொல்லுவாங்க. கணக்கு பார்க்கிறவங்க எல்லாம் இல்ல கிடையாது. திருவருள் வாய்க்கப் பெறாது. அவ்வளவுதான். அதனால சொல்றார் அறிவினராய் அப்படின்னே நமக்கு காட்டுறார். அவர் அமுது செய்வதனுக்கு ஆதரிப்பார்.
இல்லாளன் வைக்க. இல்லாளன்ங்கிற அற்புதமான ஒரு வார்த்தைய இங்க சொல்றார். இல்லாளல், இல்லாள் அப்படிங்கிறது பெண்கள் பால் சொல்லப்படும். இல்லாளன் அப்படிங்கிறது ஆண்கள் பால். நம்ம ஆசிரியர் சொல்றார். மாங்கனியில் 2 ஒன்றை கொண்டு விரைந்து வந்து குடுக்குறாங்க அடியாருக்கு. என்ன என்ன ஏன்னா ரொம்ப வயதான தோற்றத்தோட வந்தாரு. ரொம்ப பசியின் வேட்கை அதிகமாகவும் இருந்தது. அதனால அம்மா அற்புதமான ஒரு அந்த திருவமுத குடுத்த மாத்திரத்துல ஒரே மகிழ்ச்சி. வயது மட்டும் நிரம்பல. அதாவது வயிறு மட்டும் நிரம்பல. மனதும் நிரம்பி அந்த அம்மாவ மகிழ்ச்சியோட வாழ்த்திட்டு போயிட்டார். ஆ. போன பிறகு வணிகனாகிய நனத்தத்தன், பரமதத்தன் வந்துட்டாப்ல. சாப்பாடு நேரம். அந்த நேரத்துல தான் உள்ள வராருங்க. வந்த உடனே குளிக்க போறாரு. அப்பன்னா என்ன தெரியுதுங்க? காலையில குளிச்சுட்டு போறானா என்னன்னு தெரியலங்க. 2வது முறை அப்போ வந்து குளிக்கிறார். குளிச்சுட்டு கற்புடைய மணவாரம் கடப்பாட்டில் ஊட்டுவார். அம்மா கணவனுக்கு அமுது எடுத்து வைக்கிறாங்க. மாங்கனிகள் 2ல 1 தான் இருக்கு. அத கொண்டு வந்து அவரு சாப்பாட்டுல வைக்கிறாங்க. அத உணவெல்லாம் படைச்சு அப்போ வந்து காய்கறிலாம் ரெடி. சாதம், காயி, கறி, அந்த சாம்பார் இதெல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் எல்லாமே ரெடி. அதுல கனியும் கொண்டு வந்து வைக்கிறாங்க அம்மா. அதான் அவங்க வந்து ஒரு கனிய வச்சோனே, அது அற்புதமான சுவை, இனிய சுவை. அதனால அவனுக்கு அது இன்னொன்னு நான் 2 குடுத்தேனே, இன்னொன்னு இருக்கு. அதையும் கொண்டு வந்து என் இலையிலேயே வையுங்கிறான். இது சாதாரண கணவனுடைய நிலைப்பாடு இல்லை. 1 நான் எடுத்துக்கிறேன், 1 நீ எடுத்துக்கன்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனா 2ம் கொண்டு வந்து எனக்கே வையின்னு சொல்றானா அது, அப்பவே தெரிஞ்சுக்கணும் அவனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு. நம்ம ஒரு பொருளு, இன்னொரு பொருள் இறைவனா அது செய்ய வைக்கிறார். இன்னொரு கனி எங்கன்னு கேட்க வச்சு, அம்மாவுடைய பெருமைய இந்த உலகறிய செய்ய வைக்கிறார். அதான் ஒண்ணு. ஆ. உடனே இன்னொரு கனி எடுத்துட்டு வருவது போல உள்ளே ஓடுறாங்க அம்மா. ஓடி போய் இறைவன்ட்ட நிக்கிறாங்க. சாமியுடைய திருவடிய நினைக்கிறாங்க. அந்த சொல்றாரு பாருங்க, மெய் மறந்து தாம் இருக்கக்கூடிய நிலையை மறந்து இறைவன் திருவடிய பிடித்தோம்னா, சாமி சொல்றாரு பாருங்க, உற்றெடுத்து உதவும் விடயம். அந்த இடத்தே எங்கே இருந்து என்னை அடியேன் உன்னைத்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி என்றொளி கழிப்பாலையில பதிவு செய்வார். அதே இடத்துக்கு வந்து இறைவன் அருள் செய்வாருங்க. அதான் சொல்றார், உற்றெடுத்து உதவும் விடையவர்தால் தம் மனம் கொண்டு உணர்தலுங்க. இறைவன் திருவடி அப்படியே பட்டி நிக்கிறாங்க. பெருமானே நான் என்ன செய்வேன்? நீ உன்னை விட்டா எனக்கு வேற யாரு கதின்னு நிக்கிறாங்க. நிக்கும்போது உடனே கையில அப்படியே ஒரு கனி வந்து அப்படியே நிக்கிதாம். அம்மையார் கையில. கரைக்கிழமை கையில ஒரு கனி வந்து அப்படியே நிக்குது. ஆ. அத வாங்கி அத சாப்பிட்டுட்டான். சாப்பிட்ட மாத்திரத்துல என்ன தெரியுது? ஏற்கனவே சாப்பிட்ட கனிய விட இது முற்றும் வேறா இருக்கு. அவனே சொல்றான். இது வந்து இந்த உலகத்து கனியே இல்ல போலகுதே. மேல் உலகு, நடு உலகில், கீழ் உலகுன்னு சொல்லக்கூடிய உலகுல இல்லாத அதிசய கனியா இருக்கு. அதிமதுரம் இது. முன்னாடி சாப்பிட்டது வேறு. அது வந்து இந்த நில உலகத்துல வளர்ந்தது. காரணம் என்ன அப்டின்னா, அது சுத்தமாயா பூவனத்திலிருந்து வந்தது. அதோடைய சுவையே வேறு. அதனால உலகத்திலே இல்லன்னு அவனுக்கே தெரியுது அது. சாமியே கும்பிடாதவனுக்கும் தெரியுது. ஆமா. உலகில் பெறுதற்கு அரிதால். இது எப்படி கிடைச்சதுன்னு கேட்கிறான். அந்த அம்மாவ பார்த்து. அம்மா 2 விஷயம் யோசிக்கிறாங்க. எப்படி சொல்றது? திருவருள்ல சொல்ல மாட்டாங்க யாரும். சொல்லக்கூடாதுன்னு ஒரு விதியும் இருக்கு. இறைவன் வந்து ஏதோ கனவுல சொல்றார், ஒரு அதிசயத்த ஏதோ நிகழ்த்துறார் அப்டின்னா, அத வந்து பெருசா நம்ம பெருமைக்காக பறைசாற்றக் கூடாதுங்க. இறைவன் நம்ம காதுக்கு மட்டும் தானே சொல்லியிருக்காரு. அதனால தில்லைவாழத்துல 3000 அளவு பேர் வந்தாரு. அது போலலாம் இல்லையே. வந்ததுனால எல்லாரும் ஒண்ணு கூடி பேசிக்கிட்டாங்க. எல்வால துளி இருக்க அந்த நாள் எல்லாருக்கும் கனவுல வந்ததுனால எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. இப்போ ஒருத்தருக்கு மட்டும் வரார் அப்டின்னா, அவங்க அதிகப்படியமா சொல்லக்கூடாது. சிலது சொல்ல வேண்டி இருந்தால் சொல்லலாம். தவறில்ல. அதனால அம்மையார் 2 வழியிலயும் நிக்கிறாங்க. சொல்லலாமா? வேண்டாவா? இத சொன்னா கணவர் என்ன நெனச்சுக்குவாரு? ஏன்னா அவன் சாமி கும்பிடாதவன். அப்டின்னும்போது அத நகைப்பாங்களே தவிர, பெருமையா அதிசயமா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனா, எல்வாயில்லார துளுவி அந்தணர்கள் அத அதிசயமா எடுத்துக்கிட்டாங்க. இவர் அதிசயமா எடுத்துக்க மாட்டாரு. எங்க மாயாஜாலம் பண்றியா? ஏமாத்துறியா? அப்டின்னு கேலி பண்ணுவாங்க. அதற்கு இடம் குடுக்காம என்ன செய்யலாம்? அப்டின்னு கொஞ்சம் சலனப்படுறாங்க அம்மா. அ தீர்க்கமான முடிவுக்கு வராங்க. சரி, சொல்லுவதே கடன். ஏன்னா கணவரார் கேட்கிறாரு. என்ன நடக்குதோ நடக்கட்டும். அப்டின்னு நெனச்சுக்கிட்டு, அம்மையார் வந்து புகுந்தபடி சொல்வது தான் சரி. அப்டின்னு சொல்ட்டு சொல்ல முற்படுகிறார்கள். அப்டின்னு சொல்றாங்க அந்த அம்மா. அத சொன்ன பார்த்தீங்களா? அவ யோசிக்கிறா. அவ வந்து அது தெளியான். அவ தெளியக்கூடிய ஆற்றல் இல்ல. ஏன்னா, இறை வழிபாட்டு நெறியில இல்ல. இல்லாததுனால அவனுக்கு அது மேல ஒரு அபிப்பிராயம் வரல. தெளியான். அப்புறம் அந்த அம்மாவ நோக்கி சொல்றாங்க. "வாசமலர் திரு அணையா." அதாவது திருமகளை ஒத்தவள் அப்டின்னு சொல்றார். போக்கி மற்ற இதுதான் தேசுடைய சடைபெருமான் திருவருள் அப்டின்னு நீ சொல்ற இல்லையா? அதாவது ஒளி பொருந்திய
அந்த சடையை உடைய பெருமானுடைய அருள் தானே சொல்ற. சரி அப்ப அவர்கிட்டயே போய் இன்னொரு கனி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றான். இன்னும் ஓர் ஆசில் கனி அப்படின்னா குற்றமில்லாத கனி. அவனருளால் அழைத்து அளிப்பாய். இன்னொன்னு ஒண்ணு வந்து எனக்கு அவரு குடுத்து எனக்கு எடுத்துன்னு வந்து குடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான்.